ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு மட்டுமே இருக்கேன். சத்தியமாக அந்த சந்தர்ப்பம் அமையல. ஓகேவா, இன்றைக்கி ஏதோ எனக்கு மைண்டு நான் கண்டிப்பாக போகணுன்னு இருக்குது. கண்டிப்பாக போகிறேன். நான் திருவான்மியூர், சென்னை திருவான்மியூர்லேருந்து கிளம்பியிருக்கேன். எங்கே போகிறேன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு. திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன், திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் கிளம்பியிருக்கேன். அதாவது லோக்கல் ட்ரெயின் இது. ஜஸ்ட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பார்க் டவுன் ஸ்டேஷன் லோக்கல் ட்ரெயினுக்கு வந்தாச்சு. இப்போது சென்னை சென்ட்ரலுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம். பாருங்கள், சென்னை சென்ட்ரலில் இருந்து இப்போ பாருங்கள் புக் பண்ணியிருக்கோம் ட்ரெயின். ஜஸ்ட் இங்கேருந்து கிளம்ப வரோம். ஹலோ கைஸ், இப்போது உட்காந்தாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 hour 1.5 hour 2 hours வந்து காட்பாடிக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கேருந்து வந்து திருவண்ணாமலைக்கு பைக்கில் போகிறோம். பட் அங்கே தான் பைக். இப்போ பார்த்தீங்கன்னா காட்பாடி வந்துட்டேன். காட்பாடியிலேருந்து இப்போது அந்த திருவண்ணாமலை. ஆக்சுவலாக வேலூர் தங்க கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளே போகலான்னு பார்த்தோங்க. பார்த்தா ஜனாதிபதினு சொல்லிட்டு அம்மா வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தனால எங்களுக்கு எல்லா இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. அதனால் கோல்டன் டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். முடியல. பட் எல்லா இடத்துல போலீஸ் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour சுற்றிட்டோம். முடியல. டைரெக்டாக நம்ம போயிட்டு வரும்போது வேணால் கோல்டன் டெம்பிளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் நல்லா இருக்குது, அதை காட்டுறதுக்கு தான் நின்னோம். சரி, இப்போ கிளம்பலாம். கோபுரம் கோயில், சிவன் கோயில் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு சூப்பர் கோயில் உள்ள வந்துட்டோம். ஓகே நமச்சிவாய. அதாவது நம்ம நினச்சது என்னென்னா திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திருவண்ணாமலை மேலே தான் அதாவது சிவனுடைய அந்த கருவறை இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் கோவில் கீழே இருக்குது. பார்த்தாச்சு. திருவண்ணாமலை மேலே பார்த்தீங்கன்னா ஒன்லி கார்த்திகை தீபம் மட்டும்தான். அந்த கிரிவலம் சுற்றுவாங்கள்ல, அப்போ மட்டும்தானா. இது வந்து நான் மலைன்னு சொல்லி இப்போ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். திருவண்ணாமலைக்கு போகிறோம் மலையில் கிட்ட கீழே இருக்குது கோயில். பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். பட் மலை மேலே கடவுள் இல்லை, கீழே இருக்கார். பார்த்தாச்சு. விபூதி பூசியாச்சு. ஃபோன் வர பிடிக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது. அதே வரை கொஞ்சம் நேரம் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கோம். கோயிலோட வைப் தான் நிஜமாகவே. அந்த ஓம் நமச்சிவாய அந்த சவுண்டு கேட்கும்போது மனம் அமைதியாகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப நிஜமாக மன நிம்மதியாக இருக்குது. பட் இது வந்த இடத்துல எனக்கும் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டானா, நண்பர் கேட்கல, நீ கேட்ட. நான் கேட்டேன் கோயிலுக்கு வந்து இல்லை கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும்னு இல்லை, எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. பட் வந்து என்ன சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொன்னேன் திருவண்ணாமலை கோயிலில். அதுக்கு இவர் சொல்கிறாரு கோயிலெல்லாம் சாமியெல்லாம் அப்படி இப்படி ஏதோ சொன்னார். அதுதான் எதுவும் இல்லை இதே கோயில் எத்தனை பேர் உள்ள வாசக்குள்ளே பிச்சை இருக்கிறாங்க. அவங்களுதான் காட்டாத நல்லபடியாக நம்ம காமிச்சிட போகிறாங்க மாதிரி கமல்ஹாசன் தோறது. சரி, அதாவது வெளியே பிச்சைக்காரங்களாம் இருக்காங்க. அவங்க பிச்சை எடுத்துகிட்டே தானே இருக்காங்க. நானும் திருவண்ணாமலை தான் இருக்கேன். அப்பப்போ சின்ன வயசுலேருந்து வந்துட்டு போகிறேன். ஏன் இப்படியே இருக்குன்ற மாதிரி கேட்குறேன். அதாவது நம்ம உயிரோடு வச்சுருக்காருல கடவுள். அதாவது கடவுளே வந்து பக்கத்தில் நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம முன்னேற முடியும். அதுதான் லாஜிக்கு. பட் நான் அட்வைஸ் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நிஜமாகவே என்ன, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் சாமி என்ன தான் கும்பிட்டு பண்ணால் ஃபெயில் ஆகிடும்ல, அதே மாதிரி தான். அப்படியே காப்பாற்ற மாட்டார், காப்பாற்றுறாருன்னு அதாவது குட் வைப்ரேஷன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதை பிடிச்சி நம்ம மேலே ஆடணும். என்ன மேட்டர் தென்னங்காய் காய்க்குது, கடவுள் வெட்டியெல்லாம் கொடுக்க மாட்டார். நம்ம ஏறி அடித்து சாப்பிட்டா தான் நம்ம ஏறி நடப்போம். அதே மாதிரி தான். பட் இது நான் அட்வைஸாக பண்ணல. பட் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பட் அட்வைஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ஏறிடுறோம். ஊனமுற்றவர்கள் தான் அவங்க ஏறிடுறோம். ஏன் அவங்க அப்படி படிச்சுதான் கடவுள் அதை கடலை விற்கிறாங்கல்ல, காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும்ல. பழைக்க முடியல. அப்பா இந்த கேள்வி எல்லாம் விட பழைக்கணும்னா இது எப்படி போகும், பிளெண்ட் ஆகும் அது. சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கலாம். அவங்ககிட்ட 2 வருஷம் மேலே இருக்கும்ல, 2 வருஷம் மேலே இருக்கும். ஃபைனலாக
2026 டிசம்பர் மாதம் இன்றைக்கி என்ன 17 ஏன் சார் 25 டிசம்பர் மாதம் இன்றைக்கி வந்தாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சிவனுடைய அருள் இருக்குது. கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மெயின் எதுனா வரணும்னு நினைப்பேன், ஃப்ரீயாக இருப்பேன், நான் வர முடியாது, ஃப்ரீயாக இருப்பேன் வர முடியாது. ஆனால் இன்றைக்கி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன், குளித்தேன், 4 மணிக்கெல்லாம் தூக்கம் வரல படுதான் வந்து சிவனுடைய அருள் கிடைச்சதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த 2025 முடிஞ்சு 2026 நடக்கிறேன். ஓகேவா? நீ நான் கரெக்ட் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் கிடையாது, நீ நம்பு, கடவுளை நம்பு. ருத்ராட்சி கோட்டை எங்கே சரி ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம்பா. திருவண்ணாமலை மேலே தான் நான் சிலையே இருக்கும், அந்த கருவறையே இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் திருவண்ணாமலை மேலே கருவறை கிடையாது, கீழே இருக்குது. சுற்றி 4 கோபுரம் இல்லை, அந்த 4 கோபுரத்துக்கு நடுவில் தான் திருவண்ணாமலை வந்து சிலை இருக்குது. பட் கீழே அந்த கருவறையை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. பட் மலை மேலே என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த தீபம் மட்டும்தான். கிரிவலம், கார்த்திகை தீபத்தில் கிரிவலம் ஏற்றுறாங்க. பார்த்தீங்க, கிரிவலம் தான் தீபம் ஏற்றுறது, கிரிவலம் சுற்றி வருவாங்க, சுற்றி வர்றது கிரிவலம். அது மட்டும்தான் ஸ்பெஷலாங்க மேலே. அதாவது கடவுளுடைய அந்த ஒரு அந்த கிரிவலத்தை அந்த வெளிச்சத்தை காட்டுறது மட்டும்தான். மற்றபடி சிவன் வந்து கீழே மட்டும் தான் இருக்காரு. நான் பார்த்தாச்சு. வேணாலும் திருவண்ணாமலை மேலே போய் பார்க்குறேன் மேலெல்லாம் இல்லை, கடவுள் கீழே தான் இருக்காரு. இல்லை ஆமாம், வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தானே வந்தேன். நிஜமாகவே எனக்கு வந்து கோவில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ரொம்ப கனெக்டாக இருக்கும். ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஒரு பெஸ்ட்டான மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகேவா? கோவிலுக்கு வந்தால் நிஜமாகவே நிறைய கோவிலுக்கு போகணுன்னு ஆசை. பட் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்து என்னை கடவுள் வர வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு போகிறேன். ஓகேவா? தஞ்சாவூர் கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு அதை நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் வெளியே இருந்துட்டு அப்படியே வந்துட்டேன். பட் ஆனால் அந்த கோவிலுக்கு தெரியாமல் போயிட்டேன், வேறு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். பட் கண்டிப்பாக கோவிலுக்குன்னே சொல்லி திருவண்ணாமலை வந்த இந்த கோவிலுக்கு வந்து கடவுளை பார்க்கறதுக்கு மட்டும் யோசிச்ச மாட்டிங்களா? அது மாதிரி போய் யோசிச்சா மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பார்த்தே ஆகணும்னு கடவுள் விருப்பப்பட்டால் மட்டும் தான் பார்க்க முடியும். நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் கோவிலில் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வரும், அந்த பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு வாங்க, திருவண்ணாமலை கோவிலுக்கு வாங்க. கண்டிப்பாக சிவனுடைய அருளை பெறுங்க. தேங்க்யூ.